கேள்வி களம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. சாட்டையடி போராட்டம், செருப்பு அழியாத போராட்டம்னு பலதரப்பட்ட போராட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்திட்டு இருக்காரு. இவர் இந்த விஷயத்தில் முழுமையாக அரசியல் செய்கிறார். இதை அரசியலாக பயன்படுத்திக் கொள்கிறார். அரசியல்வாதி அரசியல் தான் செய்ய முடியும். பரபரப்பான அரசியல் அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விட அந்த மேடையில் நடந்திருக்கு. திமுக மீதான இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குறது? மன்னராட்சின்றது எப்போது ஒழிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் கட்சிகளுக்குள் என்னென்ன நடக்கும் வரக்கூடாது என்பதற்கு யாரும் சொல்ல முடியாது. வாக்குரிமை இருக்கின்ற அனைவரும் அனைத்து பொறுப்புக்கும் வரலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார். திருமாவளவன் அவர்களுக்கு திமுக அந்த அழுத்தம் கொடுக்கறது. இப்போ காங்கிரஸும் அந்த கூட்டணியில் இருக்கிறது. காங்கிரஸுக்கு ஏதாவது அழுத்தம் இந்த மாதிரி ஏதாவது வருதா? எந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸ் ஒரு மாபெரும் இயக்கம், பேர் இயக்கம், தேசிய இயக்கம். யாருக்கும் எந்த இடத்திலும் அழுத்தம் என்பதே கிடையாது. வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பக்கம் கலக்கிட்டு இருக்காரு. சாட்டையடி போராட்டம், செருப்பு அழியாத போராட்டம்னு பலதரப்பட்ட போராட்டங்களை அறிவிச்சு செயல்படுத்திட்டு இருக்காரு. இன்னமும் காங்கிரஸ் கட்சி பேரணி, ஆர்ப்பாட்டம், ஆளுநர் மாளிகை முற்றுகையிடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமையான ஒரு போராட்டத்தை ஈடுபட்டுருக்கு. இப்போ இந்த அண்ணாமலையினுடைய போராட்டத்தை பார்த்து ஏதாவது உங்களுக்கு தோணுதா, நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக பண்ணணுன்ட்டு? இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. என்னென்றால் தமிழகம் பார்த்திராத போராட்டங்கள் கிடையாது. இப்போது அண்ணாமலை எடுத்திருக்கின்ற இது மக்கள் மத்தியில் ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. ஏனென்றால் மணிப்பூர் சம்பவத்திற்கும் மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் தொல்லைகளுக்கு ஆளான போதும், பொள்ளாச்சி சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெற்ற போதும் கூட எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாத பாஜகவுடைய தலைமை ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவிக்கு நேர்ந்த கொடூரம், அந்த கொடூரத்திற்கு பிறகு 3 மணி நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள விதம், இதையெல்லாம் ஒரு பொது இடத்தில் வைத்து இதை இன்னும் பெரிதாக்கி அரசியல் லாபம் தேடுகின்ற ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நடந்து கொண்ட விதம் என்பது அநாகரிகமான செயல். இப்போ நீங்கள் சொல்கிறது அவர் போராட்டத்தை அநாகரிகம் அப்படின்னு விமர்சிக்கிறீங்களா, இல்லை மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட இந்த சம்பவத்திற்கு எதிர்வினையை ஆற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எதிர்வினை ஆற்றுவது, அதாவது இது ஒரு 3 மணி நேரத்துக்கு கைது பண்ணிட்டாங்கன்றாலே அது சரின்னு எடுத்துக்கலாமா? அரசுக்கு இதில் பொறுப்பு இல்லை, அதில் அரசு சரியாக தான் செயல்பட்டு பாராட்டணும்னு அவசியம் இருக்கான்னு? ஏன்னா நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குனாக்கா இதில் கைது பண்ணிட்டாங்கிறதுக்காக பாராட்ட முடியாது, பாராட்டம் எதிர்பார்க்க முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்தில்? அதாவது உண்மை குற்றவாளியை கைது செய்து சிறையில் நடத்துகிறார்கள். மேற்கொண்டு அந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு மாநில அரசு முயற்சிகள் எடுத்து, அதிலேயே நிறைய விமர்சனம் இருக்குது. இதில் வேறு ஒருவர் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் சில பேர் இருக்கலாம், வெளியில் இருக்கிறாங்க. அவங்களை காப்பாற்றுறதுக்கு அரசும் காவல்துறையும் முயற்சி பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் குற்றம் சுமத்தல. இதெல்லாம் ஒரு வதந்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காவல்துறை விசாரணையில் உள்ள வழக்கை பற்றி தனிநபரோ மற்றவர்களோ அந்த அளவுக்கு விருப்பம் போல பேசிவிடக்கூடாது. விசாரணை செல்லுகின்ற திசை சரியாக இருக்கும் பட்சத்தில் எவரேனும் இருந்தால் கூட அவர்களை கைது செய்யக்கூடிய ஆயத்தமாக போலீஸார் இருக்கிறார்கள். அதை நாம் பாராட்ட வேண்டும் என்பதல்ல, நடவடிக்கை சட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதை விமர்சனம் செய்யாமல் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் மேற்கொண்டு அதை மீண்டும் மீண்டும் பொது வழியிலே பேசி பொது வெளியிலே அதை அரசியலாக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் அது ஒரு கேலிக்கூத்தான செயல், நகைச்சுவையான செயல்னு சொன்னால் கூட ஒரு கவனத்தை ஈர்த்திருக்காருல்ல. இப்போ நாடு முழுக்கவே அது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குல்ல. அதே தான் நான் சொல்கிறேன். இந்த ஒரு சம்பவத்திற்காக இவ்வளவு மெனக்கெடுகின்ற அண்ணாமலை அவர்கள், இப்போ நீங்கள் திரும்ப மணிப்பூர் அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் தமிழ்நாடு ஒரு பிரச்சனைக்கு தானே போராடுவார். அதை தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவத்திற்கு நம்முடைய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது நல்ல திசையில் சென்று கொண்டிருக்கிறது, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அரசியல் லாபம் தேடுவதாகத்தான் அவருடைய போராட்டம் இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு மாநில கட்சி, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அரை நிர்வாணமாக தன்னைத்தானே அடித்து கொள்வது என்பது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆட்சி நீக்கும் வரை காலணி அணிமாற்றம் என்பதை அந்த சம்பவத்திற்கும் இவர் எடுத்திருக்கின்ற சபதத்திற்கும்
நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இவர் இந்த விஷயத்தில் முழுமையாக அரசியல் செய்கிறார், இதை அரசியலாக பயன்படுத்திக் இல்ல கொள்கிறார். அரசியல் தான் செய்ய முடியும். இப்ப எல்லாத்திலும் செய்ய முடியாது இல்ல, இல்லையா? மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னா ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். அதாவது எல்லாத்திலையும் பண்ண முடியாது. இது ஒரு தனிப்பட்ட ஒரு மாணவனுடைய நேர்ந்த கொடுமை. இதற்கு ஆறுதலாக அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டும், அந்த மாணவிக்காக பரிந்து பேசியிருக்க வேண்டும், அந்த மாணவிக்கு ஏதேனும் உதவி செய்திருக்க வேண்டும். அது செய்தால்தான் இந்த நேரத்திற்கு சரியாக இருக்கும். ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி அப்படி தான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, அந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி அரசியலாக்க நினைப்பது என்பது பாஜகவினுடைய உண்மை முகத்தை காட்டுகிறது. இப்போ ஒரு சம்பவம்னா பரவாயில்ல, தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் வருது. நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை நடக்கிறது, பள்ளிக்குள்ளே கொலை நடக்கிறது, மருத்துவமனைக்குள்ள உள்ளே போய் ஒரு மருத்துவர் வெட்டப்படுகிறார். இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியான பல சம்பவங்கள் பொது இடங்களில் நடக்குது இல்லையா? இப்போ இதுக்கு கூட நீங்கள் காங்கிரஸ் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்வினை ஆற்றுவது என்பது நியாயமான விஷயம். அதற்கும் ஒரு வரையறை இருக்கிறது. மருத்துவமனையிலே எல்லாமே நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை நடத்துகிறது, விசாரணை நல்ல முறையில் செல்கிறது. குறிப்பிட்ட அந்தந்த வழக்குகளில் ஏதேனும் தேக்கம் இருந்தால், கைது செய்வதில் தயக்கம் இருந்தால், ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகம் இருந்தால் அதை நிச்சயமாக சுட்டி காட்டக்கூடிய நிலைமையில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அதே போல் எதிர்க்கட்சிகளும் அதற்கு சுட்டி காட்டலாம், அவருடைய கடமை அது. ஆனால் முடிவு பெற்ற நேர்மையாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த வழக்குகளில் அவர்கள் அரசியல் லாபம் தேடுவதாக அதுதான் எண்ணப்படுகிறது. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஒரு சம்பவம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறது, முன்கூட்டியே குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு குற்றம் இழைத்தால் நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்குங்கிற ஒரு பயத்தின் காரணமாக அந்த குற்ற சம்பவங்கள் குறைவது. இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு அரசினுடைய நடவடிக்கை மூலமாக. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் ஒரு குற்றம் நடந்த பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய, அந்த குற்றம் நடக்காமல் இருப்பதற்கு என்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யலை. அது பொது இடங்களே நடக்குது. அப்போ குற்றவாளிகளுக்கு பயம் இல்லை, அரசினுடைய செயல்பாடுகள் மேலே, காவல்துறை மேலே பயம் இல்லை அப்படின்னு ஒரு புகார் சொல்லப்படுது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்களா, நம்ம சட்டம் எல்லா குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனை இருக்கிறது. அதே போல் குற்றவாளிகள் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறார்கள். குற்றங்களும் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டே தான், அதை மறுக்க முடியாது. நடைபெறும் குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அதை தடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதுவும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் எதையும் நம்ம அரசியல் கண்ணோடு பார்த்தால் தவறாகத்தான் தெரியும். வேறு என்னதான் பண்ண முடியும்னு சொல்லணும். இல்லை, இப்போ ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு கட்சியுடைய மாநில தலைவரே படுகொலை செய்யப்படுறாரு இல்லையா? இப்போ அந்த ஒரு துணிச்சல் இந்த கூலிப்படையினருக்கோ இல்லை குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லா ஆட்சிகளும் நடக்குது. கூலிப்படைகளுடைய கொலை குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது தமிழகத்தில். இப்போ இந்த ஆட்சி வந்தது பிறகு தான் நடந்தது என்று சொன்னால் கூட பரவாயில்ல. இப்போ தான் நடக்குது, முன்னில் நடக்கல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இதைவிட நிறைய கொலைகள், நிறைய படுகொலைகள் நடந்திருக்கிறது. அப்போதெல்லாம் எழாத ஒரு பிரச்சனை, பாரதிய ஜனதா இதை கையில் எடுத்து அவர்கள் செய்கின்ற அரசியல் என்பது அரசியல் லாபம் தான் இதை தேடுறாங்க. இதில் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ எந்த வகையிலும் அவர்களுக்கு எந்த வகை உதவிகள் கிடையாது. அரசியல் லாபம் தேடுவதற்காக மட்டும் நடத்தப்படுகின்ற இந்த போராட்டங்களை மக்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அம்பேத்கரை பற்றி நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசியதை வெளிப்படையில் கொண்டு நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்துகிறீங்க, நாடாளுமன்றத்துக்குள்ளே அழுத்தம் கொடுக்குறீங்க, பல போராட்டம் நடத்துகிறீங்க. ஆனால் ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் கூட நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறீங்க. ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் போட்ட பலதரப்பட்ட போராட்டம் ஈடுபடுறீங்க. இப்போ இதுவும் ஒரு அரசியல் லாபத்துக்காக பண்ணக்கூடியதா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வரும் இல்லையா? இல்லை அண்ணல் அம்பேத்கர் இல்லை, உங்கள் போராட்டத்துக்கு ஒரு நியாயம், அடுத்த போராட்டத்துக்கு ஒரு நியாயம் சொல்ல அந்த நிகழ்ச்சியோட இந்த சம்பவத்தோடு நம்ம தொடர்புபடுத்த முடியாது. ஒரு பொறுப்புள்ள உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி அண்ணல் அம்பேத்கரை பற்றி சிறுமைப்படுத்தி பேசும்போது அது அனைத்து உலகத்திலே இருக்கிற, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்கள், எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்கள் மனதில் அது ஒரு ரணமாக இருக்கிறது. அதனால தான் அனைத்து கட்சிகளும் போராடுது, காங்கிரஸ் மட்டும் போராடல. திருத்தி சொல்லப்படுகிறது மக்கள் மத்தியில்னு சொல்கிறாங்களே. நான் அவங்க அமித்ஷா சொல்லக்கூடிய கருத்துக்களை அரசியல் லாபத்துக்காக திருத்தி சொல்கிறாங்க.
இல்லை இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகிறது வந்து திருத்தி சொல்கிறதெல்லாம் அது வந்து நடக்காத காரியம். அதை அவர் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக திருத்தி சொல்லப்பட்டுள்ளது என்பது சாதாரண ஒரு மனிதரை போல் அவர் பேசுகிறார். அப்படி பேசக்கூடாது. தெரியாமல் பேசிவிட்டேன், யாருடைய மனதை புண்படுத்தி தான் மன்னிக்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை அப்பயே முடிந்து போயிருக்கும். அவர்கள் அதை விடுத்து திரித்து கூறப்பட்டது, அது செய்யப்பட்டது, இது செய்யப்பட்டது என்பதெல்லாம் அவர்கள் தப்பிப்பதற்கு செய்கின்ற ஒரு நாடகம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி மட்டும் போராடல, நிறைய கட்சிகள், நிறைய பொது அமைப்புகள், மக்கள் எல்லாரும் போராடுறாங்க. காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பங்கிற்கு அம்பேத்கருடைய புகழை மறைப்பதற்காக இந்த அரசியல் சட்டத்தை தாங்கி பிடிக்கின்ற ஒரு இயக்கமாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி நியாயமான முறையில், அமைதியான முறையில் போராட்டம் நடத்துகிறது என்பதெல்லாம் அதை பாராட்ட வேண்டும். இல்லை, கடந்த காலங்களில் வந்து அம்பேத்கருக்கு எதிர்வினையாக செயல்பட கட்சி தான் காங்கிரஸ். ஆனால் இப்போ வந்து அரசியலாக கையில் எடுக்கிறாங்க. ஏன் இப்போ இந்த திடீர் பாசம் அம்பேத்கர் மேலே அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க. அம்பேத்கரை யாரும் கையில் எடுக்கவில்லை. அவருக்கு ஒரு சிறுமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை எதிர்த்து கேட்கின்ற ஒரு எதிர்க்கட்சியாக, பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது. அதே நேரத்தில் அம்பேத்கருடைய புகழை இன்று உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ். ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவிற்கு பிறகு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருடைய கோரிக்கையை ஏற்று அம்பேத்கர் அவர்கள் அந்த பணியை செய்தார். அதற்கு சில எதிர்ப்புகள் காங்கிரஸ்குள்ளேயே வந்தபோது கூட இவர்தான் சரியாக இருப்பார், இவர்தான் இந்த சட்டத்தை ஏற்றக்கூடிய சரியான நபர் என்று அன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை நியமித்து இன்றளவும் அந்த அரசியல் சட்டத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற ஒரு மாபெரும் பணியை செய்த ஒரு அண்ணல் அம்பேத்கருடைய புகழை பாடுவதற்கு, போற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது. அவர்களை விமர்சனம் செய்வதற்கோ, அவர்களை சிறுமைப்படுத்துவதற்கோ எந்த கட்சிக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் கிடையாது. அதை கடுமையாக எதிர்க்கின்ற இடத்தில்தான் காங்கிரஸ் கட்சி இன்றளவும் இருக்கிறது. இல்லை, ஒரு அந்த வாக்கியத்தை வந்து எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க. அம்பேத்கரை வந்து பேசுவது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு சொன்னாலும் கூட, இன்றைக்கு வந்து நாட்டில் எல்லாமே வந்து அம்பேத்கரை வந்து பேசுவதாலேயே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள கட்சி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து சாதகமான கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறோம். அரசியல் அம்பேத்கர் இல்லாமல் அரசியல் கிடையாது. இல்லை, அவரை பயன்படுத்தி அரசியலுக்காக அவரை பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயத்த சொல்கிறேன். இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா திராவிட இயக்கங்கள்லாம் வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவரை வழி வந்து அவர்கள் அது. நாம் வந்து அண்ணல் அம்பேத்கர், காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, இது போன்ற தலைவர்கள் மக்கள் மனதிலே இடம்பெற்றுள்ள சமுதாயத்திற்கும் மக்களுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உழைத்த தலைவர்களுடைய ஒரு புகழை பாடுவது ஒரு கட்சியினுடைய தார்மீக பொறுப்பு. ஏனென்றால் இப்போ ஆரம்பிக்கப்பட்ட புது கட்சிகள் கூட தலைவர்களை மையப்படுத்தி தான் ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் இவர்களை வழி வந்தவர்கள், இவர்களை நாங்கள் ஃபாலோ செய்கிறோம். இப்படிலாம் செய்யும்போது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வர வேண்டும் என்றால் உங்கள் பின்னால் இருக்கின்ற தலைவர்களுடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அந்த ஒரு நெறிமுறையில் தான் அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க சொல்கிறேன். அது வந்து தவறு இல்லை. அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுறது தவறு இல்லை, தவறே கிடையாது. அவரை பற்றி பேசுவது ஒரு ஃபேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி கிடையாது. அதாவது ஒருவர் ஒரு கருத்தை சொல்வதனுடைய நோக்கம் பார்க்கணும், அதான் முக்கியம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியல் அது வந்து ஒரு நியாயம், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஏன்னா நிறைய எளிய மக்கள் வாழ்கின்ற இந்த இந்தியா போன்ற நாட்டில் மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திய ஒரு மாபெரும் தலைவருடைய பெயரை சொல்லி அரசியலில் சேவை செய்ய வருபவர்கள் தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் அதையே வந்து ஒரு கேலியாக, கிண்டலாக பேசுகின்ற ஒரு தலைவர் யாராக இருந்தாலும் இந்தியா போன்ற நாட்டில் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கும் என்பதற்கு இது ஒரு சாட்சி. இப்போ நாடாளுமன்றத்தை வந்து முடக்கி நாடாளுமன்றத்துக்கு எதிரில் வந்து மிக பயங்கரமாக வந்து எதிர்வினை ஆட்டுகிறது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள். இப்போ இதனால் வந்து நாடாளுமன்றம் நடக்கும் பொழுது இப்போ மக்கள் பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா?
இப்போ நீங்கள் வந்து இப்போ 2 விஷயம் ஒன்று அவர் வந்து அம்பேத்கர் எதிராக பேசுனாருனாக்கா நீங்கள் மக்கள் அரங்கில் பொது வெளிகளில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், நீங்கள் ஆளுநர் முற்றுகை போராட்டம் போட்டு பல விதமான போராட்டம் நடத்தலாம். ஆனால் நாடாளுமன்றத்தை முடக்குவதன் மூலமாக பல சட்டங்களை வந்து சட்ட மசோதாக்களை விவாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து எதிர்க்கட்சிகள் இல்லாமல் போகுது. அவங்களுடைய பங்களிப்பு இல்லாமலே பல சட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த ஒரு தார்மீக கடமையை வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து இழக்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது குற்றச்சாட்டு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க அவைக்கு போகாமே பல சட்ட மசோதாக்கள் விவாதிக்கப்படுது இல்லையா? அந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறேன். ஏனென்றால் இவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு வரலாற்றை மறைக்க வேண்டும், இந்திய அரசியல் சட்டத்தை முற்றிலுமாக மாற்ற வேண்டும், அதற்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு உள்கருத்தாக வைத்துக்கொண்டு தான் ஒவ்வொரு அசைவுகள் நடக்கிறது. அம்பேத்கரை சிறுமைப்படுத்துவது என்பது அம்பேத்கரை மட்டுமல்ல, அவர் இயற்றிய அந்த சட்டத்தையும். ஏனென்றால் இப்போது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய அரசியல் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இரண்டும் இந்த ஆட்சியால் பறிபோகப் போகிறது என்ற அர்த்தம். அதை மறைப்பதற்கும் வரலாற்றை திரித்து கூறுவதற்கும் இவர்கள் தயாராகிவிட்டார்கள். அதை தடுக்க வேண்டுமென்றால் இப்போதே அவர்களுக்கு நாம் வழிவிடக்கூடாது என்ற ஒரு கருத்தில்தான் நாடாளுமன்றம் முடக்கப்படுகிறது. இல்லை, இப்போ இந்த சம்பவத்தில் அடிப்படையில் இப்போ இந்த பிரச்சனை பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி அதானி விவகாரத்தை முன்னிறுத்தி பிரச்சனை பண்ணப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையை முன் வச்சு இங்கே நாடாளுமன்றத்தை முடக்கிறதோ, நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து ஒரு அமளியில் ஈடுபடுறதோ மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கண்டு முடக்குவது தான் சரியாக இருக்கும். ஏனென்றால் பாராளுமன்றத்தை நடத்த விடுவது ஜனநாயக முறைப்படி மரபு. நீங்கள் சொல்வது ஒத்துக்கொள்கிறோம். சில நேரங்களில் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தை முடக்கிதான் ஆக வேண்டும். உங்களுக்கு எல்லா காலகட்டத்திலும் அதே நிச்சயமாக ஜனநாயகம் காப்பதை விட நாடாளுமன்றம் முடக்குவது என்பது பெரிய விஷயம் கிடையாது. எங்கே சுற்றி வந்தாலும் மக்களுடைய மாண்பு காக்கப்பட வேண்டும். மக்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கை இருந்தாலும் அதை முடக்கிதான் ஆக வேண்டும். இப்போ உங்கள் கோரிக்கை என்னென்னா, அதானி மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும், விசாரணைக்கு வந்து நடத்துறதுக்கு உத்தரவிடணும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா, அதானி தான் மோடி, மோடி தான் அதானி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பமும் கட்டமைக்கப்படுகிறது. நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. அது எப்படி அதானி தான் மோடி அப்படின்னாக்கா அதானி மேலே எப்படி மோடி விசாரணைக்கு உத்தரவு விடுவார்? நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க. நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதையும் சொல்கிறீங்க. அவர் உத்தரவிடவே மாட்டார், அவங்க விசாரணை நடக்காதுன்னு சொல்கிறீங்க. விசாரணை நடக்காத ஒரு சம்பவத்தை நீங்கள் எடுத்து இப்படி போராட்டம் மூலமாக எதை நீங்கள் நிரூபிக்க முயற்சி பண்ணுறீங்க? மக்கள் மத்தியில் இதை கொண்டு செல்கிறோம். என்னென்னா, அதானிக்காக மட்டும்தான், அம்பானிக்காக மட்டும்தான் இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட அதானி மீது ஏன் இந்தியாவில் எந்த விதமான நடவடிக்கையும் எந்த வித விசாரணையும் மேற்கொள்ளவில்லை? இதுதான் என்னோட தலைவருடைய கேள்வி. அவர் நீண்ட காலமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்திலும் பொது வெளியிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இது பற்றி எந்த கருத்தும் பாஜக அரசு சொல்லவில்லை. ஆனால் இன்று இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான மரியாதையையும் அமெரிக்காவில் அதானி என்ற ஒரு நபரால் பாதிக்கப்படும் போது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து முழுமையாக நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இதுவரைக்கும் இல்லை. ஏற்கனவே இந்த ஹிண்டன்பர்க் மூலமாக வெளியிடப்பட்ட குற்றச்சாட்டுகளாகட்டும், இப்போ அமெரிக்க நீதிமன்றத்தில் பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகளாகட்டும், இன்னும் முழுமையாக வந்து அதானி குற்றவாளி என்பது போல தீர்ப்பு வந்து வரல. அதுக்குள்ளாகவே இதை கையில் எடுத்து நீங்கள் ஏன் இவ்வளோ பெரிய போராட்டத்தை வந்து தீவிரப்படுத்தணும்? இல்லை, குற்றம் நிரூபிக்க குற்றச்சாட்டுகளாக தான் இருக்கின்றன. அது ஒரு நாட்டில் அமெரிக்காவில் இது மாதிரி குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ இதை வச்சு இந்தியாவில் ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட? இல்லை, ஒரு ஆட்சியே, ஒரு பிரதம மந்திரியே அந்த குற்றவாளியை காப்பாற்றுகிறார். அந்த குற்றவாளிக்கு இவர் ஆதரவாக இருக்கும்போது எப்படி குற்றம் நிரூபிக்கப்பட முடியும்? அந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பொது வெளியில் சொல்ல வேண்டும் என்றுதான் இவர் எதிர்க்கட்சியுடைய வேலை இல்லையா? அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லா காலகட்டத்திலும் இப்போ மாதவி பூச்சி இருக்காங்க, பங்கு, அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறீங்க. அவங்களுக்கும் அதானிக்குமான தொடர்பை பற்றிலாம் சொன்னீங்க. எதுவுமே வந்து பொதுவெளியில் வந்து நிரூபணம் ஆகலை. என்ன நீ குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்னாடி ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அடுத்த நாளோ அடுத்த மாதமோ அதை வந்து நிரூபிக்க முடியாது. அதற்கான ஒரு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை விசாரணை செய்து அதை உச்சநீதிமன்றம் கையில் எடுத்து இத்தனை விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஆனால் ஏன் காங்கிரஸ்காரர்களை இந்த அளவுக்கு போராடுகிறோம் என்றால், நீதித்துறையையும் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற பாஜக அரசு இதை செய்யாது.
மீண்டும் மீண்டும் அதானியை காப்பாற்றக்கூடிய விஷயத்தில் மோடி அவர்கள் தயாராக இருக்கிறார். ஆக எதிர்க்கட்சிகளுடைய பிரதான டியூட்டி என்னன்னா, கடமை என்னன்னா, மக்கள் மத்தியில் இவருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும். அதை ஒன்றுதான் காங்கிரஸ் கட்சி ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது. இல்லை, இப்போ அதே அதானி விவகாரத்தை வந்து இங்கே மாநில பாஜக தமிழ்நாட்டில் கையில் எடுத்து சில விமர்சனம் முன் வச்சாங்க. தமிழக முதல்வர் வந்து அதானியை சந்தித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு வந்து முதல்வருடைய உறவினர்கள் வந்து சந்தித்தாங்க, அதிகாரிகள் சந்தித்தாங்க அதானியை. அதனால் மின்சாரத்துறையில் வந்து நிறைய லாபத்தை வந்து அவங்களுக்கு அதானிக்கு கொடுக்க போன்ற சில திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன அப்படிலாம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து முதல்வர்கள் வந்து சட்டப்பேரவையில் விளக்கம் கொடுத்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதான எதிர்ப்பு என்பது அதானியை நோக்கித்தான் என்று சொல்லும் பொழுது இதுலேயும் வந்து ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குதான்ட்டு நீங்கள் வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நிச்சயமா என்னன்னா அன்னைக்கு வந்து இல்லை நீங்கள் சொல்லலையே. இல்லை என்னன்னா அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்னவென்றால் முதல்வர் வந்து அதானியை சந்தித்தார், அதுவும் ரகசியமாக சந்தித்தார்னு சொல்கிறாரு. அதற்கு தெளிவாக முதல்வர் சட்டமன்றத்தில் விளக்கம் கொடுத்து விட்டார். அதன் பிறகு இன்னொன்று வரும்போது இதெல்லாம் சொல்ல ஏதாவது ஒரு வதந்தியை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு வந்து வேலை இல்லாமல் இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு. பாஜக போன்ற வேலை இல்லாமல் இருந்தால் ஏதாவது ஒரு போராட்டத்தை கண்மூடித்தனமாக கையில் எடுத்து ஏதாவது பண்ணி கொண்டிருக்கலாம். சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு முதல்வர் அவர்கள் பொறுப்பாக பதில் சொல்லிவிட்டார். நான் சந்திக்கவில்லை என்று பொறுப்பாக அறிக்கை கொடுத்து விட்டார். சட்டமன்றத்திலே சொல்லப்படும் போது அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதில் ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் அவர்கள் மீண்டும் சொல்லாமல் தவிர அதன் பிறகு உறவினர் சந்தித்தார், அதிகாரி சந்தித்தார் என்பதெல்லாம் ஒரு பொய் குற்றச்சாட்டை தான் பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ இவர் வந்து அம்பேத்கர் தொடர்பான ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் வெடித்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்து ஆதவ் அர்ஜுனா வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். பிறகு வந்து கட்சியிலிருந்து விலகிட்டார். இப்படி வந்து ஒரு பரபரப்பான அரசியல் வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா மேடையில் நடந்திருக்கு. அதில் சொன்ன சில முக்கியமான கருத்துக்களும் வந்து ஒரு பரபரப்பான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதில் ஒன்று தான் வந்து என்னென்னா ஒரு மன்னராட்சி முறை அப்படிங்கிற மாதிரியான சொன்னாங்க. திமுக மீதான இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குறது? இந்த குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் மன்னராட்சின்றது எப்போது ஒழிக்கப்பட்டு விட்டது. முழுக்க ஜனநாயக குடும்ப ரீதியாக வந்து தொடர்ச்சியாக ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சார். அது வந்து ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ குடும்ப ரீதியாக வராங்கன்னா இப்போ ஒரு மன்னராட்சி நடக்கின்ற ஒரு காலகட்டத்தில் அது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முழுக்க மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு ஆட்சி, ஒரு கட்சி, அவர்களுக்குள் நடக்கின்ற அரசியலை நாம் பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் கட்சிகளுக்குள் என்னென்ன நடக்கும் வரக்கூடாது என்பதற்கு யாரும் சொல்ல முடியாது. வாக்குரிமை இருக்கின்ற அனைவரும் அனைத்து பொறுப்புக்கும் வரலாம். அது குடும்ப உறுப்பினரோ மற்றவர்களோ சொல்ல யார் வேணாலும் வரலாம். அந்த மேடையில் வந்து விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சார். திருமாவளவன் அவர்களுக்கு வந்து திமுக அழுத்தம் கொடுக்கறது, இந்த விழாக்கே அதனால் வரலன்னு சொன்னார். அது வந்து பொதுவெளியில் வந்து திருமாவளவன் அவர்கள் மறுத்தார், அப்படிலாம் அழுத்தம் கொடுக்குறாரு. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு உடனடியாக போய் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் வந்து திருமாவளவனோடு சந்தித்தார். இதை கூட விமர்சனம் ஒன்று பேசினாங்க. இது வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து நீக்கிட்ட பிறகு வந்து உடனடியாக போய் முதலமைச்சர் சந்தித்தார், அதுக்கும் வந்து அவர் அழுத்தம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸும் வந்து கூட்டணியில் இருக்கிறது. காங்கிரஸுக்கு ஏதாவது அழுத்தம் இந்த மாதிரி ஏதாவது வருதா? மக்கள் பிரச்சனையாகட்டும், இப்போ தனிப்பட்ட பிரச்சனையாகட்டும், இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு வந்து திமுக அழுத்தம் ஏதாவது கொடுக்குதா? எந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸ் ஒரு மாபெரும் இயக்கம், பேர் இயக்கம், தேசிய இயக்கம். இதில் யாருக்கும் எந்த விதத்திலும் அழுத்தம் என்பதே கிடையாது. யாருடைய அழுத்தத்திற்கும் அடிபணிந்து போகக்கூடிய அவசியம் காங்கிரஸ் கட்சி கிடையாது. இப்போ ஈரோடு தொகுதி இடைத்தேர்தல் வரப்போகிறது, யூகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் மறைவுக்கு பிறகு. இதில் வந்து யாருக்கு அந்த தொகுதின்னு கேட்கும்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து அறிவிக்கலையே, காங்கிரஸுக்காக சொல்லலையே, அதை தொடர்ந்து பேசிட்டு முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? காரணம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக ஒரு அகால மரணம் ஏற்பட்டிருக்கிறது, தொகுதி காலியாக விடப்பட்டிருக்கிறது. அதில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிடுகிறது. அந்த நேரத்தில் ஒரு பொறுப்புள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் பொதுவெளியில் பேசும்போது ஆலோசனைக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு அறிவிப்போம் என்று சொல்வதுதான் முறை. சரிங்க, இப்போ கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக இப்போ வந்து 2026 வந்து கூட்டணி மாறும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்து உண்மை இல்லை இல்லையா? இந்தியா கூட்டணி தமிழகத்தில் வந்து முக்கியமாக உறுதியாக இருக்குன்னு சொல்லி உறுதியாக இருக்கு. ஆமாம், 2026 வந்து மீண்டும் இந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இன்றளவும் இந்த கூட்டணி மிக சிறப்பாக இருக்கிறது. மக்கள் இந்த கூட்டணியை மிகவும் விரும்புகிறார்கள்.
வேறு எதிர்க்கட்சி என்பது கண்ணுக்கிட்ட தூரத்தில் எதுவும் கிடையாது. வருகின்ற காலகட்டங்களில் என்னவென்று நாம் பார்த்துக்கொள்ளலாம். நல்லது சார். இந்த நிகழ்ச்சிக்கு உரைத்தது பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க. வசந்தரக்கல் சார்பி நன்றி சார். நன்றி.